ஐயா வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க நீங்க வேற போன வீடியோல சும்மா அந்த பேய் வீடியோல அது மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு போறவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொன்னேன். அப்படியே புடிச்சிட்டீங்க. நல்லா சொன்னீங்கங்க அது. அதனால தான் அதே மாதிரி இருந்தது நிறைய மாடுலேஷன். பேர் பண்றாங்க. இப்ப பேய் மேட்டர் நம்ம பேசியிருந்தோம். அதுல நீங்கெல்லாம் உங்களுடைய சில பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தீங்க. பேய் மேட்டர் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஏலியன் மேட்டர் ஒண்ணு உலக லெவல்ல வெடிச்சிருக்கு. ஆமா. இது அசோக் நகர் லெவல்ல சென்னை லெவல்ல சின்னதா அப்படி பேசப்பட்டாலும் இது வேர்ல்டு லெவல்ல காலங்காலமா பேசிட்டு வர விஷயம் என்னன்னா ஏலியன்ஸுங்க. சமீபத்துல ஒபாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் 5 வருஷம் 10 வருஷம் பிரசிடென்டா இருந்திருக்கேன், அப்படி ஏலியனையும் நான் பார்க்கல, அப்படிலாம் யூஎஸ்ல வச்சு ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டதாகவும், இதை பார்த்து கொதித்து போன ட்ரம்ப் அதெல்லாம் கிடையாது, நான் முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கிறேன், முட்டா பயல நான் காட்டுறேன்டா, என்கிட்ட இருக்கா ப்ரூஃப்ன்ற மாதிரி சொல்றதாகவும் ஏதோ வந்துட்டு இருக்குது. பேய் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஏலியன் இருக்கா இல்லையா, இல்ல நம்பலாமா நம்ப கூடாது. எப்படின்னா ஏலியன் இருக்கலாம், ஆனா யூஎஸ்க்கும் ஏலியன்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. இவனுங்க என்னன்னா இவனுங்கிட்ட பிரச்சனை, பக்கத்துலயே அறிவாளிங்க, அப்படியே வேற வேர்ம் ஹோல் வெளியே அந்த இன்ட்ரெஸ்ட் படம் மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். கிளியரா ஒபாமா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஏரியா 51 இருக்கு, ஆனா ஏரியா 51ல ஏலியனை பத்தி ரிசர்ச் பண்றது, இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க, தண்ணிக்குள்ள ஏலியன் இப்படி இருக்கும், 4 சயின்டிஸ்ட் அதை பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏலியன் இந்த யூனிவர்ஸ் பெரிய யூனிவர்ஸ், இந்த மாதிரி இருக்கலாம், ஆனா அங்க கிடையாது அப்படின்ட்டாரு. உடனே ட்ரம்ப் கொதிச்சு போய் ஒரு இன்டர்வியூ அந்த வீடியோ போடுறோம் பாருங்க. Barack Obama said that aliens are real. Have you seen any evidence of non-human visitors to Earth? Well, he gave classified information. He's not supposed to be doing that. You know? So aliens are real. Well, I don't know if they're real or not. I can tell you, he gave classified information. He gave classified information. He's not supposed to be doing that. He made a big mistake. He took it out of classified information. No, I don't have an opinion on it. I never talk about it. A lot of people do. A lot of people believe it. Do you believe it, Peter? Well, the president can declassify anything that he wants to. Well, so if you want to make an announcement, I may get him out of trouble by declassifying. we know illegal aliens are real. Yeah, illegal. Only illegals. கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன், அதாவது அவர் தோன்ல சொல்லுவாரு. அது எப்படி அதாவது எல்லாருக்கும் ஒரு வேர்டுக்கு தான் வாய் மாறும். இவருக்கு ஒரு லெட்டருக்கும் வாய் மாறிட்டே இருக்கும். அதுல கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். என்ன கிளாசிஃபைடு? நிஜமாலே நீ ஏலியன் அங்க வச்சுட்டு அதை பத்தி நீ ரிசர்ச் பண்றனா அது கிளாசிஃபைடு. அது இல்லங்கிறத இல்லன்னு சொல்றாரு. சரி, அங்க அப்படி ஒண்ணு கிடையாது. நீ ஏரியா 51ல என்ன நடக்குது, அது ஒரு மிலிட்டரி பேஸ். அங்க வெப்பனோட R&D பண்றீங்க, ஏர்கிராஃப்ட், ஸ்பை ஏர்கிராஃப்ட், இந்த மாதிரி எல்லாம் சீக்ரெட் மிலிட்டரிக்கான விஷயங்கள்லாம் அது நடக்குது. இது இவனுங்க ஏரியா 51 ஏலியன்ஸ் வச்சிருக்காங்க, அது மக்கள் பார்க்க கூடாது. நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தேன், அவங்களும் எப்படி பேசுறாங்கன்னா அது ஏலியன்ஸ் இருக்கிற மாதிரியே பேசுறாங்க. இருக்கலாங்க, ஆனா யூஎஸ் தான் ஏலியன்ஸ், அதுன்னு ஏலியன்ஸ் யூஎஸ் கிட்ட மட்டும் தான் பேசுவான். யூஎஸ் தான் அறிவாளிங்களா? அவங்கள தான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்களா? அமெரிக்காக்காரங்கிட்ட மட்டும் தான் போய் ஏலியன் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ண வேண்டியது. பொதுவாங்க இது ராஸ்வெல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. ஒரு கிராஷ் ஆகுது. எப்ப? 1947ல. 47ல நம்ம சண்டை போட்டுருந்தோம் நம்ம ஃப்ரீடம். அப்ப இவனுங்க பாருங்க என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்காங்க. ஒன்று கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகணும்னா அது என்னப்பா ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. அதுல பாருங்க யூஎஸ்காரங்க திருட்டு பழங்கன்னா அதுலயும் பாருங்க அவனுங்க ஒரு பலூன் ப்ராஜெக்ட் மோகல்னு ஒரு பலூன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஹை ஆல்டிடியூட் போயிடும். அதுல என்ன சொல்றது, இந்த மைக்ரோஃபோன்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. அது எதுக்குன்னா நியூக்ளியர் டெஸ்ட், நியூக்ளியர் சவுண்ட் எல்லாம் அதுல கேட்டு அது இடத்துக்கு அனுப்பும் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வழியா. அப்போ சோவியட் இருந்தது, ரஷ்யா, இருக்கிற ரஷ்யா, அவங்க நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி ஸ்பை பண்றதுக்கு மேல அமைச்சு அந்த சவுண்ட் எல்லாம் பண்றதுக்கு அது திரும்பியும் அந்த இடத்துல லேண்ட் ஆகும்போது அது கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ இதுங்க இந்த திருட்டு கும்பல் பதில் சொல்லணும். அதுக்கு டெக்னிக்கல் ஃபெயிலியர்ன்றது அக்செப்ட் பண்ணிக்கிறது மனசு வரல. இது பலூன் எதுக்கு நீங்க பண்ணீங்க, இதோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் பண்ணணும். உடனே ஏலியன், யூஎஃப்ஓ, அது ஒரு டிஸ்க் அப்படின்னு சொல்லி கலப்பி விட்டது. 50 வருஷமா மெயின்டைன் பண்றானுங்க. அப்ப ஆரம்பிச்ச கதைய கௌரவத்துக்காக இப்ப வரைக்கும் தொங்கிக்கிட்டு, அதுவும் நல்லா இருக்கு, இது ஒரு மாதிரி நமக்கு ஒரு இமேஜா இருக்குன்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அதை வச்சு இன்னும் ஓட்டிட்டு இப்போ ட்ரம்ப் ஒபாமா அப்படி சொல்லிட்டாரா, உடனே ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும். இவர்தான் ட்ரிபிள்ஸ் போவார் ஏலியன்ஸோட அப்பப்போ அவங்க ஏரியா பக்கம். உடனே எல்லாம் என் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு, நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். உன் யூஎஃப்ஓ ஃபைல்ஸை பத்தி எனக்கு தெரியாதா, நீ திருட்டு ஸ்பை பிளேன் அனுப்புவ, உலகத்துக்கே தெரியும் நீ அந்த வேலையை பாக்குறேன்னு. நேரா அது டிடெக்ட்லாம் பண்ண முடியாது. அது 85,000 அடியில பறக்கும், 25 கிலோமீட்டர் மேல. சொல்றது நார்மல் ஃபிளைட்லாம் 35,000 அடி தான் பறக்கும், அது 85,000 அடியை பறக்கும். அது எப்படின்னா ஃபாஸ்டா போகும்.
இப்போ எப்படி சொல்ல, ஒரு புல்லட் ட்ரெயின் 600 கிலோமீட்டர் வேகம் மாதிரி அது 4400 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அது நீங்க கண்ணெல்லாம் பார்க்க முடியாது. அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு ஜெட்டு மாதிரி போகுது, கண்ணுலயே பார்க்க முடியல, கண்டிப்பா ஏலியன்ஸ் தான் அப்படின்னு இவனுங்களே கலப்பி விடுறது. இவங்க என்ன மாதிரி கும்பல்னா, திருடன் திருடி இருப்பான், கும்பல்ல வந்துட்டு பாரு இப்படிலாம் திருடுறானுங்க உனங்க, இந்த மாதிரிதான் இவனுங்களே அந்த பிளேனை விட்டுப்பா ஏலியன்ஸ்லாம் உண்மைப்பா பாத்தியா, இந்த ஃபிளைட் விட்டவனுங்களே இவன் தான் ஸ்பை. இது உலகம் ஃபுல்லா யார் யார்கிட்ட நீ நியூக்ளியர் டெஸ்ட் எங்க பண்றான், என்னென்னலாம் ரகசியமா பண்றான், இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலயே கூட அந்த போஸ்ட் போட்டோன்னு கீழே கமெண்ட்ஸ்ல நம்ம ஆளுங்க தான் கலாய்க்கிறாங்க, டே யூஎஃப்ஓன்னு சொல்லிட்டியா, சைனா பக்கம் நிறைய இந்த மாதிரி யூஎஃப்ஓ வண்டியெல்லாம் இப்போ சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு மக்களே ட்ரோல் பண்றாங்க. இது இன்னைக்கு நேரத்துலாம் இல்ல, இந்த உருட்டு காலம் இது எனக்கு புரியலங்க. யூஎஸ் தான் எல்லாமே நம்பர் 1 கண்ட்ரி. நாங்க நீங்க என்ன, நம்ம யார் உங்களுக்கு ரேங்க் கொடுத்தா நம்பர் 1? நாங்களே தான். வேர்ல்ட் பீஸ் எதுவாக இருந்தாலும் யூஎன்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். உலக பீஸ்னா கூட உடனே யூஎஸ்ல போய் உட்காந்துக்கணும், அங்கதான் எல்லா பஞ்சாயத்தும் பண்ணி வைப்பாங்க. அவ்வளவு பேசுறியே, எதுக்கு உலகத்துல மிலிட்டரிக்கு அதிகமா நீ எதுக்கு செலவு பண்றப்போ? மிலிட்டரிக்கு இப்போ உலகத்திலே அதிகமா செலவு பண்றது யூஎஸ் தான். சரி, நான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களை குறுக்க போடுறேன்னு நினைக்காதீங்க. என்னன்னா ஏரியா 51 சொன்னீங்க. ஆமா, அப்படின்னாலே என்னன்னு தெரியாத நாங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கோம். அப்படின்னா என்ன, அது எங்க இருக்கு? இல்லைங்க, இப்போ நான் ஒரு சில நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் பேசி பார்த்தேன். ஒரு ஏரியா 51ல ஒரு வண்டி வந்து அறுத்து மீறி போயிடுச்சு, சுட்டு கொண்டுட்டாங்க, ஏன்னா அவன் ஏலியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போனான் அப்படின்னு. இங்க இருக்கிற ஓடிஏ, கிண்டியில ஓடிஏ ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு, அங்க நீங்க எகிரி குச்சி போங்க சுட்டுருவாங்க. ஏன்னா மிலிட்டரி இருக்குங்க, மிலிட்டரி சீக்ரெட்ஸ் இருக்கு, அது வந்து சட்டம். இப்போ ஆவடியில வந்து நம்ம ஒரு டேங்க் தயாரிக்கணும், உலகம் ஃபுல்லா அனுப்புறோம், அர்ஜுனா அந்த டேங்க், நீங்க ஆவடிக்குள்ள அந்த மாதிரி போங்க, உங்களுக்கு சுட்டு கொண்டுருவானுங்க. நீ வந்து மிலிட்டரி பேஸ்ல அடுத்த மீறி போனா சுட்டு கொள்ளதான் செய்வானுங்க. அதனால ஏலியன் இருக்கு, அந்த ரகசியம் தெரியக்கூடாதுன்னு உனக்கு சொல்றானுங்களாம் கிடையாது. ஏரியா 51ங்கிறது மிலிட்டரி பேஸ். ஓகே, இப்போ எப்படின்னா அங்க வந்து வெப்பனோட R&D, ஒரு புதுவிதமான ஒரு கண்ட்ரினா அதோட ரிசர்ச்லாம் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட், சீக்ரெட் ஏர்கிராஃப்ட்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மிலிட்டரி சீக்ரெட்ஸ்லாம் வெளில தெரியாம இருக்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. வெளில தெரிஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச்ல, அதாவது கவர்மெண்ட் மிலிட்டரி சீக்ரெட்ஸ் தான் நடக்குது. அதோட இதுதான் நடக்குது. கூட இவனுங்க அந்த ஏலியன்ஸ் வந்து அதுவும் அங்க தான் இருக்கு. அது ஸ்பை பிளேன்ஸ் SR-71, SR-72லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த பிளேன்ஸ் தான். பாருங்க 1947லேயே அவனுங்க இந்த டெக்னாலஜிலாம் பாராட்டலாம். இந்த டெக்னாலஜி கொண்டு வந்தானுங்க, அதுவும் நம்மளுக்கு தெரியல, அதுல தான் கேட்கறோம் அது கொண்டு வந்தானுங்களா இல்லையான்னு. ஸ்பை பிளேன் அப்பயே இவனுங்க தான் பெரிய அறிவாளியில. நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் அமிச்சிங்க, அதுவே பொய்ன்னு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது உண்மை கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே லைம் லைட்லயே இருக்க வேண்டியது, நாங்க தாண்டா கெத்து, இதை நம்மளே நம்ப வைக்கிறாங்க. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்கர் அவார்ட்ஸ், நீங்க யாரா ஆஸ்கர் அவார்ட்ஸ்? நீங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாதான் அது வந்து நல்ல படமா? நீங்க வந்து அவார்டு கொடுத்தாதான் ஒரு நல்ல ஹீரோவா? எல்லாமே பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு தான் உலகத்திலே உச்சபட்ச விருது, அதுதான் நம்பர் 1 அப்படின்ற. ஆமா, உடனே ஆஸ்கர் நாமினி அப்படின்னு. இன்னும் நீங்க யாரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட ரெகக்னைஸ் பண்றதுக்கு? எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். உலக நாடுகள் ரெகக்னைஸ் பண்றது நீ யாரு? பெரிய புலித்திகள் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி பெரிய புலித்தி தான் யூஎஸ்ல நடக்கிற விஷயங்கள். சரி, உதாரணத்துக்கு இப்போ மூணை பத்தி நம்ம நிறைய பேசணும். 50 வருஷமா ஏன் மூணுல ஒருத்தவங்க கூட லேண்ட் ஆகல? நீங்க தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கே அமிச்சிட்டீங்களா? அப்பயே எல்லாம் கான்ஸ்பிரசி போலன்னு ப்ரூவ் பண்றாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும், நாங்க வந்து யூஎஸ்டா வேர்ல்ட் நம்பர் 1 சொல்லி அனுப்ப வேண்டியதானே, அங்க போயிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. திருப்பி 50 வருஷமா ஏன் நிலாக்கு நீங்க திருப்பி ஆலியா திருப்பி போய் கொடியை நட்டுட்டு வர வேண்டியது தானே? அதெல்லாம் நீங்க ஏன் பண்ணல? எல்லாமே அப்படிதான். ஒரே ஒரு டெக்னாலஜி வந்தா அந்த உலகத்துக்கே அந்த டெக்னாலஜி இவங்க தான் கூப்பிட்டு வர மாதிரியும். ட்ரம்போட வேலையெல்லாம் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கும். ஓகே, அதுல வந்து மேட் கிங்னு சொல்லுவாங்க. மாடர்ன் வேர்ல்டோட மேட் கிங் தான் ட்ரம்ப். அப்படியா? ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது, சும்மா அப்படியே பாருங்களேன், சோசியல் மீடியா பைத்தியம் ட்ரம்ப். ஏதாவது ஒண்ணு பேசி லைம் லைட்லயே இருக்காது. நீங்க டெய்லி எடுத்து பாருங்க, டெய்லி ட்ரம்பை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ட்ரம்ப் வந்து என்ன சொல்றது, நீங்க சில பேர் இருக்காங்க நம்பாளுங்க, தலைவன்டா, அவன் ஒரு மாதிரிடா, அவன் மாசுடா, அவன் கெத்துடா அப்படின்ற மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணுவான், ஆனா வேற லெவல்ற அவன் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லி அதை வந்து பயங்கரமா பாராட்டுறவங்க, அடோர் பண்றவங்களா இருக்காங்க, அட்மையர் பண்றவங்க இருக்காங்க. இப்ப நீங்க எப்படி? இங்க பாருங்க, நான் அட்மையர் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பொதுவா உலக நலன் தான் எல்லாருக்கும் முக்கியம். சரியா? அவன் ஒயிட் சுப்ரீமிஸ்ட் ட்ரம்ப், அதை சில பேர் ஏத்துக்கிறாங்க, அவங்களோட தனிப்பட்ட இது, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன ரொம்ப கீழ்த்தனமா மற்ற கண்ட்ரியை பேசுறது? நீ வந்து ரஷ்யாவோட நீ டீல் போடக்கூடாது, நீ வந்து சைனாவோட அது பண்ணக்கூடாது, நீ பண்ணனா நான் உனக்கு 500% டாரிஃப் போடுவேன். இதெல்லாம் என்ன மிரட்டல் தானே? நீ இன்டைரக்டா நீ வெனிசுலால போயிட்டு அவனை தூக்குற, அந்த பிரசிடென்ட்டை, அந்த ஆயில் என்கிட்ட தான் இருக்குங்கிற, கிரீன்லாண்டை வேலை பேசுற, ஒரு கண்ட்ரியா வேலை பேசுறாங்க அவன். நான் இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கிறேன். நீ யாரு? நீ இவ்வளவு வருஷத்துல தானே அவனாவது பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்போ இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பீரியட்லயும் பாருங்க, இப்போ ட்ரம்ப் ஏதாவது இந்த மாதிரி இவன் கிம் ஜாங் அவங்க மிரட்டினது, ஒத்தை பாத்துக்கலாமா அப்படின்னு,
இதனால என்ன ஆகும், உலக ஸ்டாக் மார்க்கெட் மேல கீழேன்னு போயிட்டு இறங்கிட்டு வரும். இது ஒரு ட்ரிக்கா கூட இருக்கும் ட்ரம்ப். இது வேண்டே இந்த மாதிரி பேச வேண்டியது, எக்கனாமிக் கிராஷ் ஆகுறது எல்லாமே நடக்கும். சும்மா ஒரு வார்த்தைங்க, ஒரு வேர்ல்ட் நம்பர் 1 கண்ட்ரின்னு சொல்றாங்க, அந்த கண்ட்ரி வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்ட வேர்ல்ட் நம்பர் 1. அவன் இப்போ இந்த மாதிரி சொன்னானா உலகமே அதிரும். யூஎஸ்ல பாரு ட்ரம்ப் சொல்லிட்டாரா அப்படின்னு. இன்னொன்னு கேக்குறேன், நீ என்ன எல்லாரையும் வந்து அந்த ஒரு பெருசு வருமா துண்டு வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் சண்டை போடாதீங்கன்னு. ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருச்சு, நான் தான் பேசி முடிச்சேன், நான் தான் 2 பேரும் வந்து தோல்ல தட்டி விட்டு பசங்களா சண்டை போடாதீங்கன்னு சொன்னீங்க. அது ஒரு 30 தடவை சொல்லிட்டாப்லங்க. நீ வந்து பாகிஸ்தானோட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். இப்பன்னு இல்ல, பல நாளா நீ அவனை சொரிஞ்சு விட்டு இருக்க, பல நாளா அவங்க கூட நீ வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருக்க. நீ வந்து உனக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்க. அது ஒரு பெரிய ஸ்டடி. அதை பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம். ஒபாமா இப்ப சொன்னதுல என்ன தப்பு? அவர் ஒரு பாட்காஸ்ட்ல சாதாரணமா சொன்னாரு. அவர் கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் பத்தி எதுவுமே பேசலாங்க. நீங்க 2 வாட்டி பிரசிடென்டா இருந்திருக்கீங்க யூஎஸ்க்கு. இப்போ நீங்க வந்து ஒரு பாட்காஸ்ட் வரீங்க, உங்களுக்கு உலகத்துல இருக்கிற ஆச்சரியமான டவுட்ஸ் எல்லாம் தானே கேட்பீங்க. அந்த மாதிரி ஏரியா 51 பத்தி கேக்குறாங்க ஒபாமா கிட்ட. இந்த மாதிரி என்னங்க ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, 50 வருஷமா நாங்க பல படத்தை எடுத்துட்டோம், நீங்க இருக்கா இல்லையா கொஞ்சம் சொல்ல வேணும்னா அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, ஏலியன்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கலாம், ஆனா ஏரியா 51ல ஏலியன்ஸ் கிடையாது, நான் ஏலியன்ஸை பார்க்கல அப்படிங்கிறாரு. அது என்ன கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன்? நம்ம மிலிட்டரி சீக்ரெட்ஸ் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லிட்டாங்க. இல்ல நீ எங்கெங்கெல்லாம் மொளை மாதிரி தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ண எவனா ஏமாத்தின உலகம் ஃபுல்லா அதை வந்து சொல்லிட்டாங்க. நார்மலா ஏலியன்ஸ் நான் கண்ணில் பார்க்கலன்னு சொல்ல உடனே வந்து அது சொல்லக்கூடாது. என்ன எல்லாரையும் மிரட்டுறது? பிரசிடென்ட் ஆயிட்ட அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? கம்பு சுத்துறோம் வாங்க, இந்த அளவுக்குலாம் நான் கம்பு சுத்தி பார்த்ததே இல்லைங்க. உடனே ஃபிளைட்ல எல்லாரையும் மிரட்டுறது. இப்போ அந்த ட்ரெவர் நோவா வந்து ஸ்டாண்டப் கமெடியன் கிண்டல் பண்ணிருப்பான்னு சொல்ல உடனே அவனை மிரட்டுறது. என்ன கிண்டல் பண்றியா, நான் உன்னை என்ன பண்ணிடுவோம் பாரு. இன்னும் உன்னை பத்தி யாருமே பேசக்கூடாதா? உலகமே உனக்கு கழுவி ஊத்திட்டு இருக்கு நீ பண்ற கூத்துக்கு. எல்லாருக்கும் உடனே சைனான்னு வாய் எழுத்துக்கிற. சைனீஸை நீ என்னெல்லாம் பண்றீங்க? நான் என்னமா அங்க சொல்றேன், சைனாவை கூட நம்பலாம்னு நினைக்கிறேங்க. இந்த யூஎஸ் பண்ற அந்த உலகத்துல இந்த வேலை இருக்கு பாருங்க, என்ன மூட்டி விடுற வேலை, அது நம்பர் 1 அவனுக்கு தான். அவனுக்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் இந்த ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு நீ நிறைய கண்ட்ரி சொல்லு, நீ யார் சொல்றது? இந்தியாவா அந்த லிஸ்ட்ல கேட்கிற? இந்தியன் எக்கனாமி வேஸ்ட், இந்தியன்ஸ்லாம் வந்து நாருவாங்க, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா யூஎஸ்ல இருக்கிற முக்காவாசி கம்பெனிக்கு வந்து சிஇஓ இந்தியன்ஸ் தான்டா. நாசான்னு பீத்திக்கிறீங்க. நாசால எனக்கு தெரிஞ்சு லீட் சயின்டிஸ்ட் இந்தியனால தான் இருப்பான். உனக்கு ஃபுல்லாவே அங்க இந்தியன்ஸ்ல. சரி, யூஎஸ் கிரிக்கெட் டீம் வச்சிருக்கல 12, அதுல ஆடுறவனுக்கு எல்லாருமே இந்தியன்ஸ் தான். நீ என்ன அப்படியே குறை சொல்றது? 1980க்கு முன்னாடி அமெரிக்கன் ட்ரீம்னு போனவங்க தான் இப்ப அங்க நல்லா இருக்கான். அதுக்கப்புறம் போனவனா நல்லா இல்ல. அவன் செட்டில் ஆகி இப்ப அந்த அமெரிக்காவோட எக்கனாமி கான்ட்ரிபியூட் பண்றதே இங்கதான் இந்தியன்ஸ். அது மாதிரி உலகம் ஃபுல்லா போனவங்க தான். நீ வந்து அமெரிக்கன்ஸ்க்குன்னு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரிலாம் கிடையாது. முக்காவாசி பேர் வெளில இருந்து வந்தவங்க தான். நீ என்ன மற்ற கண்ட்ரியை வந்து இந்த கண்ட்ரி சரி கிடையாது, இந்த கண்ட்ரி இப்படி ஆகணுங்க, இந்த கண்ட்ரி எக்கனாமிக் க்ரோத் கிடையாது, நீ யார் சொல்றது? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சிஐஏ உலகத்திலே இவங்க சிஏ தான் வந்து பயங்கரமா அறிவுனாலே அவங்க தான், அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவங்க சிஏ தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரியும் மற்றவங்க எவனுக்குமே எதுவுமே தெரியாத மாதிரியும் நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படியே யூஎஸ் நேவி ட்ரைனிங், யூஎஸ் மரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க கஷ்டப்பட்டு. ஏன்னா இவனுக்கு தான் வேர்ல்டு பெஸ்ட் தான். அதுல கூட ஏன் மத்தவங்களா ரா ஏஜென்சி இல்லையா உலகத்துல? எவ்வளவு ஏன் நம்ம இந்தியால இல்லையா? இப்ப கூட அந்த துரந்தர் படத்துல பார்த்தோமே, அதெல்லாம் ஒரு ரொம்ப கம்மிங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவனுக்கு இப்போ போலீஸ்ல கூட அதுதான், நாங்க தான் கெத்து போலீஸ்ல. சரி, நீங்க தான் நம்பர் 1 கண்ட்ரில, டெக்னாலஜி நம்பர் 1ல. ஏன் வறுமை பாவர்ட்டி இல்லையா யூஎஸ்ல? ரேசிசம் இல்லையா? சோத்துக்கு பட்டினி எவ்வளவு பேர் கிடக்குறான், எவ்வளவு பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் யூஎஸ்ல. நீங்க என்ன அப்படியே யூஎஸ் நம்பர் 1? ஃபர்ஸ்ட் இவன் நம்ம ஆளுங்கிட்ட என்னமா பிரச்சனை? யூஎஸ்னாலே அண்ணாண்டு பாக்குறது நம்ம ஆளுங்க. யூஎஸ்டா இவனுக்கு இது பண்ணிட்டாங்க. சாரா ஒரு கண்ட்ரி, அவன் அங்கேயும் பிச்சைக்காரன் இருக்கான், அங்கேயும் கஷ்டப்படுறவங்க இருக்க தான் செய்யறாங்க. நீயே தாழ்த்திக்காத. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில இருக்கோம், இந்த இந்தியாவில இருக்கிறதுனால தான் நீ இவ்வளவு நல்லா இருக்க. நீ அங்க போய் 2 நாள் இருந்தா உங்க கதை தெரிஞ்சிடும். எவ்வளவு பேர் சுட்டு கொள்றாங்க தெரியுமாங்க? கன் கல்ச்சர் இருக்கு அங்க. இங்க எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்க. நம்ம வந்து பேசுறோம் வந்து ஹானர் கில்லிங் நடக்குது, அந்த கில்லிங் நடக்குதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. அங்க எவ்வளவு கொலை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இதே பிளாக் ஒயிட் பிரச்சனை அங்க எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இங்க இருந்தாதான் உனக்கு இது. அங்க போனா நீ ஏஷியனு. இங்க நம்ம பிரிச்சு பேசிக்கிறோம். அங்க போனா நீ ஏஷியன், உன்னை தட்டி தான் வைப்பான். போ அப்படிமா, எதுக்குடா என் ஊருக்கு வந்தேன்னு கேட்பான். இங்க நம்ம தான் அவனுக்கு அப்படியே அண்ணாண்டு பாட்டு யூஎஸ்டா. எவ்வளவு டே டு டே லைஃப்ல எவ்வளவு பேரு கொலை பண்றானுங்க. அமெரிக்கன் ட்ரீம். சம்பாதிக்க போற, மத்தபடிலாம் உனக்கு ஒன்றும் அங்க அமெரிக்கால வாழணும், அந்த கல்ச்சர் அடாப்ட் பண்ணணும்னா இல்ல. டாலர்ஸ்ல சம்பாதிச்சா நம்ம வந்து காசு சேர்த்து வைக்கலாம். இதுக்குதான் யூஎஸ்க்கு போறீங்க.
மத்தபடி யூஎஸ்ல ஒரு போடலாகவும் கிடையாது. செத்து சொர்க்கத்துக்கு போற லெவலுக்கு பில்டப் இல்லங்க, கொடுக்க இங்க இருந்து நிறைய பேர் போறாங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ரேசிசம் ஃபேஸ் பண்றாங்க தெரியுமா? கண்டிப்பாங்க. சுட்டுலாம் கொண்டிருக்கானுங்க. எப்படி சொல்றது, தனியா கூட்டு போயிட்டு வேண்டே கை கால உடைப்பானுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் இருக்கு. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வெளில விட மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி யூஎஸ் விடாது. அதெல்லாம் புரியுது. உலகம் ஃபுல்லா கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்தியன்ஸ்லாம் அலௌடு கிடையாது விசா. இங்க விசாலாம் கிடைக்கணும்னா சும்மா கிடையாது. இந்தியன்ஸ் நம்மள வந்து ஒரு பெரிய ஒரு கிரைம் மாதிரி பாக்குறாங்க எல்லா கண்ட்ரிலையும். இந்தியன்ஸா இவனுங்க அப்படியே நம்ம ஊர்லயே வந்து ஆட்டையை போட்டுருவானுங்க, அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவானுங்க. ஆமா, அப்புறம் இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் போறவங்க எல்லாம் திருடுறாங்கன்ற மாதிரி வீடியோஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டே ஏன் ஏன் அவங்க ஊர்ல இல்லைன்னா அப்படியே எல்லாருமே அப்படியே கீழே காசு கந்தா எடுத்து கையில கொடுத்துருவாங்கம்மா. திருட்டு பசங்களே கிடையாதாம்மா யூஎஸ்லாம். ஏன் அவங்க உலகம் ஃபுல்லா திருடிட்டு தான் இருக்கான். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்கிற பேர்ல எவ்வளவு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருக்கான். அது என்ன, ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்படி திமிரா பேச வேண்டியது. இது வந்து இல்ல, நான் இப்போ வந்து இவருக்கு என்ன பொறுத்துக்க முடியலன்னா, ஒபாமா அப்படி சொல்லிட்டாராம், இந்த உருட்டை நம்ம எவ்வளவு வருஷமா உருட்டி நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம், இவன் வேற இப்படி சொல்லிட்டானே, உடனே நான் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றேன், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைல்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருச்சு. நீயும் ஃபைல்ஸ் தான் வெளில வந்துட்டு இருக்க. அந்த ஃபைல்ஸ் இப்ப வெடியுது. பிரின்ஸ் ஆண்ட்ரூ அரெஸ்ட் பண்ணதுனால கூட விட்டுருப்பான். இந்த மாதிரி ஏதாவது பேசி நம்ம வந்து டைவர்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு. சோ ஃபைனலா நம்ம ஆளுகளுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது இங்க பார், அவங்ககிட்ட இருந்து நம்ம சம்பாதிக்க முடியுமா, இல்ல அவன் ஊர்ல நம்ம சம்பாதிக்க முடியுமா, யூஸ் பண்ணிக்க. ஆனா அவனை உன் மேல ஒரு ஸ்டெப்ல வச்சு நீ முதல்ல பாக்குறது நிறுத்து அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா நம்ம பெருமைப்படுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குங்க. நான் உடனே வந்து கிரிஞ்சலாம் இல்ல, அதான் உண்மை. எவ்வளோ என் நண்பர்கள்லாம் யூஎஸ்லாம் போயிருக்காங்க, சொந்தக்காரங்களாம் போயிருக்காங்க, யாரும் நிம்மதியா சந்தோஷமாலாம் இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுதான் சொல்றாங்க. புரியுது. நம்ம ஊரோட அருமை வெளியூருக்கு போயிட்டு கஷ்டப்பட்டாதான் தெரியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். பார்க்கலாம், யூஎஸ்ல இருக்கிற நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன கேள்வி கமெண்ட்ல வந்து எங்க ட்ரம்பை பத்தியே நீ தப்பா பேசுறியான்னு சொல்லி சொல்ல போறாங்களா, இல்ல ஆமா தம்பி உண்மைதான்ப்பான்னு சொல்ல போறாங்களா அப்படிங்கிறத அவங்க விருப்பம். பார்ப்போம். தேங்க்யூ பிரதர்.